வணக்கம். அம்மாச்சி வைத்தியம். இன்று நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்க, பெரியவங்க, வயசு பிள்ளைங்க எல்லாத்துக்குமே, வயசு ஆம்பளைங்க எல்லாத்துக்குமே முடி தான் நம்ம முகத்துக்கு கண்ணுக்கு அழகு. எதுன்னா முடி தான். யாருன்னா பொண்ணு பார்க்குறாங்களோ இல்லை மாப்பிள்ளை பார்க்குறாங்களோ தலையில் முடி இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. முடி இல்லாமல் இருந்தால் அசிங்கம். அந்த முடியை என்னென்னமோ ஸ்டைல் பண்ணுறேன், அதை பண்ணுறேங்க, கடைசியில் முடியை பிடிக்கிறாங்க. எண்ணெயை, அதுவும் வயசு பிள்ளைங்க எண்ணெயை தட மாட்டேங்குது. தடவாமல் எல்லாம் ஃப்ரீ ஹேர் அப்படின்னு சொல்லிடுங்க. அதனால் நீங்கள் முடியை பாதுகாக்கிறது அது எப்படிங்கிறத பார்ப்போம். அதற்கு முன்னாடி நீங்கள் எனக்கு என்ன பண்ணணும்? லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? முடியை பாதுகாக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் அந்த நாளில் பெரியவங்க பண்ணது. இப்போ எல்லாமே மறந்தாச்சு. இப்போ அதனால் பிள்ளைங்களோட வாழ்க்கை முடியோட கையில் தான் இருக்குது. அது எப்படி செய்யணுங்கிறத, எப்படி பாதுகாக்கணுங்கிறத பார்ப்போம். என்னடா எப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? முடியோட கையிலனா, முடி இருக்க அழகில் தான் உங்கள் வாழ்க்கையே இருக்குது. அதை விட்டுட்டு முடி இல்லைனாவே அவங்க வாழ்க்கையே நல்லா இருக்காது. அதுக்காக தான் அந்த மாதிரி சொன்னேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம கருவேப்பிலை, வெந்தயம், கருஞ்சீரகம் 3 ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்குங்க. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போட்டுக்குங்க. 2 ஸ்பூன் கருஞ்சீரகம், வெந்தயம் 2 ஸ்பூன் போட்டு அதை என்ன பண்ணணும்? லைட்டாக இளம் வறுப்பாக வறுத்துக்குங்க. வறுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு அடிச்சிருங்க. ஆற விட்டுருங்க. ஆற விட்டு அடிக்கணும். அடிச்சிருங்க. அடித்து கொஞ்சம் குறப்பாகவே இருக்கட்டும். அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு கடாய் சட்டியை அடுப்பில் வச்சு, சின்ன கடாய் சட்டியாக இருந்தால் கூட 100 கிராம் எண்ணெய். இப்போ நான் சொல்லியிருக்கிறது 100 கிராம் எண்ணெய்க்கு சொல்லியிருக்கேன். அதை போட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா எண்ணெய் கொதிக்கிட்டோம். அதை எடுத்துகிட்டு அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். சிம்மில் வச்சு கொதிக்க விட்டு, அது கொதித்தோடனே இந்த நம்ம பொடி பண்ணியிருக்குமே அதை தூக்கி அதில் கொட்டுங்க. நல்லா கொதி வரட்டும். கொதி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அது கிண்டின பிறகு நல்லா கொதி வந்துடும். கொதி அப்படியே எல்லாம் நுர பதத்துக்கு தேங்கின வருது இல்லையா? வந்தோடனே சாயப்பாக்கு 2 நல்லா ஒரு இடிகள் இருக்குல்ல, அதில் வச்சு இடித்து அதை தூக்கி கொட்டுங்க. பிறகு அதை கிண்டி விடுங்க. வெத்தலை இருக்கு இல்லையா? வெத்தலை ஒரு 4-5 வெத்தலை, நல்லா வதங்கின வெத்தலையாகவே. சாமிகிட்டலாம் வச்சு பாருங்கள், காஞ்சி போயிருக்கும் பாருங்க. அதெல்லாம் இருந்தால் கூட பரவாயில்ல. போட்டு நல்லா அதை போட்டு கிள்ளி போட்டு எண்ணெயில் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கிள்ளி போட்டுருங்க. கட் பண்ணி போட்டு அதை நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்தோடனே வேம்பாலம்பட்டை அப்படின்னு, இதெல்லாம் தாத்தா காலத்தில் நம்மளுக்கெல்லாம் எங்கன்னு கூட தெரியாது. நாட்டு மருந்து கடையில் இருக்கும். போய் வாங்கி அதை நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்குங்க. கட் பண்ணி போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா அந்த எண்ணெய் நல்லா போக பயங்கரமாக வரும். அந்த இடத்துல நுர பொங்கி வரும். அப்படியே வச்சுருந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா வச்சுருங்க. வச்சு நல்லா தண்ணி எண்ணெய் சூடானோன்னா பிறகு அதை எடுத்து வச்சு ஆற விட்ருங்க. ஆற விட்டு எண்ணெய் பார்த்தா குழன்னு சிகப்பாகவே இருக்கும். அதை போட்டு வடித்து அதை என்ன பண்ணணும்? இந்த காலேஜ் போகிற பிள்ளைங்க இதெல்லாமே பகலில் தடவை கஷ்டப்படுங்க. அதனால் காலேஜ் விட்டு சாயந்தரமோ இல்லை காலை விடியாலையிலையோ தேய்ச்சி சொல்லுங்கள். நல்லா 1 மணி நேரம் இருக்கட்டும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கட்டும். அதுங்க குளிக்கிறப்ப போய் குளிச்சுட்டு போய்க்கலாம். இதேமாரி வாரம் ஒரு தடவை செய்யுங்க. செஞ்சாவே செம சூப்பராக முடி கருகுன்னு வளர ஆரம்பிக்கும்.
இந்த சின்ன கைப்பிள்ளைங்களுக்கெல்லாமே இப்போயே ஆரம்பத்துலேருந்து எண்ணெயை தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா முடி கொட்டுறதுல முடி நல்லா அடர்த்தியாக கருகருன்னு நல்லா மொத்தமாக வளரும். செய்து பார்க்குறீங்களா? பாருங்கள். முடியை பேணி காக்கணும். ஏன்னா முடி தான் முக்கியம் உங்களுக்கு. பார்க்குறீங்களா? பாருங்கள். நன்றி, வணக்கம்.